அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரூத் 1 அதிகாரம் 20-21 கொஞ்சம் வாசி பார்க்கலாம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமியின் வாழ்க்கை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயின் வார்த்தை எத்தனை பயங்கரம் பாருங்க. ஏன்னு கேட்டா, அவ போகும்போது ரொம்ப நல்லா போயிருக்கா, வரும்பொழுது ஆள் அடையாளமே தெரியலையா. ஆக மெலிந்து முடியெல்லாம் உதிர்ந்து ஒரு ஆணை போல தோற்றம் முடியவில்ல, ஆளே அடையாளம் தெரியாம வர்ற. ஆகவே தான் அங்க இருக்கிறவங்களாம் இது நகோமியோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி அவள் வருகிற நிலைமை ரொம்ப கஷ்டம். உடைக்கப்பட்டவள். இதற்கு காரணம் ஆண்டவர் கிடையாது. இவள் சொல்லுகிறார் சர்வ வல்லவனுக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படி இவள் சொல்ற. ஆனா கர்த்தர் காரணம் அல்ல. என்ன காரணம்? இதே பெத்லெகேமில நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனால் இவள் மோவாப் தேசத்துக்கு போனாள். அது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன? போன இடத்துல 10 வருஷம் இருந்துட்டா. மூன்றாவது தவறு, மிகப்பெரிய தவறு, மோவாபிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொடுத்து பிரமாணத்தை மீறிவிட்டாள். வருகிற வழியிலே அப்படி இவளோடு கூட வருகிற மருமக்கமால் மறுபடி விக்கிர ஆராதனைக்கு போகும்படி விரட்டுகிறாள். எத்தனை பெரிய தவறு பாருங்க. ஆக இத்தனை தவறு செய்துவிட்டு அவள் சொல்லுகிறாள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இப்படி நகோமியின் வாழ்க்கை இருந்தாலும் அவள் கசந்து கொண்டாள், உண்மைத்தான். காரணத்தை கர்த்தர் மேல போட்டாள், உண்மைத்தான். ஆனா ஆண்டவர் அவளை கைவிடவில்லை. முதல் அதிகாரம் முழுவதும் மரணங்கள், அழுகுரல், வேதனை. கடைசி அதிகாரம் 4வது அதிகாரம் பாருங்க. ஆக ரூத்துக்கும் போவாசுக்கும் திருமணம் நடக்கிறது. ஊராரே வாழ்த்துகிறார்கள். யார வாழ்த்துறாங்க? நகோமியை வாழ்த்துறாங்க. நகோமியோ என்று சொன்னவர்கள் இப்போ அதே வாய்த்தா மாறி சொல்லுகிறது நகோமிக்கு தான். எத்தனை சந்தோஷம். என்ன நடக்குது? இந்த நகோமியின் முயற்சியினால தான் ரூத் போவாசர் திருமணம் நடக்கிறது. போவாசுக்கு தான் ஓபேத்தும், ஈசாயும், ஈசாய்க்கு தான் தாவீதும், தாவீதின் வம்சத்துல தாவீது குமாரன் இயேசு உலகத்துக்கு வந்தார் ஐயா. ஆக இந்த உடைக்கப்பட்டவளை உருவாக்கிட்டாரு பாருங்க. உன்னை ஆகாதவள் என்று சொன்னவர்கள், உருப்படாத என்று சொன்னவர்கள், அந்த வாயை உன்னை குறித்து புகழ்ந்து பாடும்படி கர்த்தர் செய்வார். நீ புகழ்ந்து பாடுவது இரண்டாவது தான். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உருவாக்கும்படி உடைக்கிறவர். நகோமியின் வாழ்க்கையில செய்தவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். உடைக்கப்பட்டது வீணா போறதில்லை. உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சிஸ்டர், பிரதர். கர்த்தர் உன் குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேறும்படியாக, அவருக்கு நீங்கள் பயன்படும்படியாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.